ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிறது மெட்டல் டயோடு சரிங்களா? இப்போ எல்லாரும் பவர் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம பவர் செக்ஷனில் யூஸ் பண்ணுறது மெட்டல் டயோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆம்ப்ஸ் வந்து ஜாஸ்தியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது மெட்டல் டயோடு போடுவோம். ஒரு 5 ஆம்ப் அந்த மாதிரி போடும்போது தான் நம்ம நார்மல் டயோடு போடுவோம் சரிங்களா? ஆம்ப்ஸ் கூடக்குள்ளே நீங்கள் வந்து நார்மல் டயோடு போட்டிங்கன்னா ஹீட் ஆகி என்ன ஆகும்னா நீங்கள் சால்டர் பண்ணுற பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும், ஷார்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் சரிங்களா? டயோடு வந்து தாங்காது. அதனால் ஆம்ப்ஸ் கூட நம்ம வந்து டயோடை வந்து பெருசாக்கணும். அப்போது இப்போ கேபிபிசி 3510 போடுறோம்னா அது 35 ஆம்ப்ஸ் வரைக்கும் அந்த டயோடு வந்து தாங்கும் சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறதுல எது ஏசி எது டிசி அதனுடைய சிஸ்டமேட்டிக் டயக்ராம் என்ன, மெட்டல் டயோடுக்குள்ளே அந்த டயோடு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற டயக்ராமும் நான் இப்போ உங்களுக்கு மேலே போட்டிருக்கேன். ஈஸியாக புரியறதுக்காக தான் பிக்சர் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் புரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு அந்த மெட்டல் டயோடுனா என்ன அப்படின்றது புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ.